ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு பள்ளிகளில் மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியருக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். இதில் தமிழகத்தில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்டான அஃபிஷியல் வெப்சைட்டுமே கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் கிளிக் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்டான ஜாப் வந்திருக்கா இல்லைன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு பல்வேறு மாவட்டங்களில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. என்னமான வேலைவாய்ப்புனா டீச்சருக்கான வேலைவாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா ஆதி திராவிடருக்கான பள்ளி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கும் பள்ளி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியருக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாமே முழுக்க டெம்பரரி ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் ஜாப் கிடையாது, தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ எந்தெந்த ஸ்கூல்னால் உயர்நிலை பள்ளி, மேல்நிலை மற்றும் நடுநிலை மற்றும் ஆரம்ப பள்ளி, ஸோ எல்லா பள்ளியிலுமே உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்க போது. திருவள்ளூர் மாவட்டத்தில் டோட்டலாக 22 வேக்கன்சிஸ் இடைநிலை ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. 6 பட்டதாரி ஆசிரியர் அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 28 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. முழுக்க டெம்பரரி ஜாப் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் இடைநிலை ஆசிரியருக்கு 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க. பட்டதாரி ஆசிரியருக்கு 15,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டினதுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பட் எல்லா கேட்டகரியுமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம்மந்தப்பட்ட டிகிரி பாஸ் பண்ணிவிட்டு டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவங்க நீங்கள் இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்களே பார்த்தா ஒரு பயோடேட்டாமே ரெடி பண்ணிக்கோங்க, அல்லது மேலே ஒயிட் பேப்பரில் எழுதி ஸோ டைரெக்டாகவோ அல்லது தபால் மூலமாக அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க, அஞ்சல் மூலமாக. கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 10/7/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே பார்த்தா ஷார்ட் பீரியடுக்கான டைமாக தான் அறிவிச்சிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் 5/7 கொடுத்துருக்காங்க, கடைசி தேதி 10/7 அறிவிச்சிருக்காங்க. நிறையா டிஸ்ட்ரிக்டான கடைசி தேதி இன்றைக்கி தான் 8/7/2024 கொடுத்துருக்காங்க. 2 days 3 daysக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தா ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட் இன்றைக்கி தான் கடைசி தான் அறிவிச்சிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலான்னா சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள், எஸ்சிஎஸ்டிக்கான ஆஃபீஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருக்கும், அவங்க போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்கள் சீக்கிரமாக போயிட்டு. அதுக்கடுத்து செகண்டாக எங்கே கொடுத்துருக்காங்கன்னா திருப்பூர் மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. என்னமான பதவி கொடுத்துருக்காங்க, இடைநிலை ஆசிரியருக்கான வேலைவாய்ப்பு தான் அறிவிச்சிருக்காங்க. அதேமாரி பட்டதாரி ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. சேம் அதேமாரியான ஒரு எலிஜிபிலிட்டி கண்டிஷன் தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். முன்னுரிமையை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வழங்குறான்னா எஸ்டி பிரிவினர் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதேமாரி அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு முன்னுரிமை அடிக்கிறாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் சம்மந்தப்பட்ட அந்த சப்ஜெக்டில் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பார்த்தா அப்ளை பண்ணலான்றது சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க முறையை பொறுத்த வரைக்கும் எழுத்து மூலமான, ஸோ நீங்களே எழுதி அதை நீங்கள் டேரெக்டாகவோ அல்லது அஞ்சல் மூலமாக சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. எங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ்லையுமே எஸ்சிஎஸ்டிக்கான டிபார்ட்மெண்ட் இருக்கும், அங்கே போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். 8/7/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 4 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 8ஆம் தேதி இன்றைக்கி தான் கடைசி, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி ஒவ்வொரு ஸ்கூல்லும் எந்தெந்த ஸ்கூலில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி, மொத்தமாக 5 வேக்கன்சி பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பத்தூர் மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சி பற்றி தெரிய வரல, பட் அப்ளை பண்ண சொல்லி பத்திரிகையில் வெளியிட்டிருக்காங்க. கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 10/7/2024 இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியருக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க திருப்பத்தூர் மாவட்டம். ஓகே, அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து பழங்குடி நலத்துறைக்கான சார்பில் உங்களுக்கான ஆசிரியருக்கு பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் 18,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. மீதி ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதுகலை பட்டதாரி ஆசிரியர் விலங்கியலில் ஒரு வேக்கன்சியும்
பட்டதாரி ஆசிரியர் வந்து பார்த்தா 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மொத்தமாக வந்து பார்த்தா ஒரு 25க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு முதுகலை பட்டதாரிக்கு வந்து 15/7 கொடுத்துருக்காங்க. பட்டதாரி ஆசிரியருக்கு வந்து பார்த்தா 9/7, அதேமாரி இளநிலை ஆசிரியருக்கும் 9/7 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெயில் மூலமாக அனுப்பலாம், டைரெக்டாக போயிட்டு சப்மிட் பண்ணலாம், அல்லது தபால் மூலமாக அனுப்பலாம். எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து சிவகங்கை மாவட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6/7/2024 அன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் கடைசி தேதி வந்து 8/7/2024 கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட் கொடுத்துருக்காங்க. 2 நாள் 3 நாள் 5 நாளுக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க இன்றைக்கே கூட போயிட்டு நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் வேகன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் அதே கண்டிஷன் தான், உங்களுக்கான டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் மாறுபடும். ஓகே, நெக்ஸ்ட்டு நாகப்பட்டினம் கொடுத்துருக்காங்க. ஸோ நாகப்பட்டினத்தில் வந்து பார்த்தா எந்தெந்த பள்ளிகளில் வேகன்சி இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த எந்தெந்த இருக்குன்றது நியரஸ்ட்டாக இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் 8/7/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பட்டதாரி ஆசிரியர் 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இளநிலை ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் 26 வேகன்சிஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. சேம் எலிஜிபிலிட்டி அப்ளை பண்ணுறவங்க 8/7/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் 7/7/2024 அன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அறிவிக்கல. லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் 15/7/2024 இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னா அந்த வேகன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா 42 வேகன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து சென்னையில் உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 8 பட்டதாரி ஆசிரியருக்கான வேலையை வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா 10ஆம் தேதி ஜூலை 10க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு பெரம்பலூர் மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் ஜூலை 9 அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பெரம்பலூர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா செங்கல்பட்டு மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து ஸோ 10 பட்டதாரி ஆசிரியர் 41 இடைநிலை ஆசிரியர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஸோ உங்களுக்கு கீழே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 10/7/2024 அதான் உங்களுக்கான கடைசி தேதி. அன்னைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து எங்கன்னா கோவை மாவட்டம் இருக்குது பாருங்கள், கோயம்புத்தூர், அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து ஜூலை 8 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னா திண்டுக்கல்லில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ திண்டுக்கல் மாவட்டமாக இருக்கவங்க ஜூலை 8ஆம் தேதிக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 பட்டதாரி ஆசிரியர் கேட்டிருக்காங்க. 23 இடைநிலை ஆசிரியருக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா ஸோ தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்கள், கடைசி தேதி என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதை பற்றி வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன், அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையுமே. இதுவும் வந்து 8/7/2024 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு இவ்வளோ நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறையா டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தா 5/7/2024 அன்றைக்கி வந்து பார்த்தா முடிஞ்சிருச்சு. இன்னும் பல டிஸ்ட்ரிக்ட் வராமல் இருக்குது. வராத டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் மூலமாகவோ நியூஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் அட்வைஸ் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வேறு டிஸ்ட்ரிக்ட் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கண்டிப்பாக நம்ம அப்டேட் வந்து பண்ணுவோம். ஓகே, இப்போதைக்கு இவ்வளோ டிஸ்ட்ரிக்டான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நிறையா டிஸ்ட்ரிக்ட் வந்து இன்றைக்கி தான் கடைசியாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு அப்ளை பண்ண பாருங்கள். தபால் மூலமாக தான் கொடுக்காதீங்க, டிலே ஆகிடும். ஸோ டேரெக்டாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் போய்ட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரிப்போர்ட் செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.